அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 24 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 343 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 269 ரூபாய் 83%, இலங்கைக்கு 968 ரூபாய் 52% உள்ளது. ஜமியாக்குள்ள உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியுமே உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். இதை தவிர தொடர்ந்தும் பலரும் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது கவனத்தில் கொள்ளுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இது போல் இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே கட்டணமும் கம்மியாக தான் அறவிடுறாங்க. குறிப்பாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் வெவ்வேறு கட்டணங்கள் வெவ்வேறு ரேட் அறவிட வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளாக பார்த்து உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்க. ஏன்னா தெரியாத நண்பர்களும் அப்போ தெரிஞ்சுக்குவாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போய் உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவில் போகிறவங்களுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் கண்ணில் படம் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அதில் பார்த்து அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 513 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 431 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 150 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 350 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக குறைஞ்சி வருது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக குறையும்னா பெட்டராக இருக்கும். தற்போதைய சூழலில் நாட்டுடைய தங்க விலைக்கும் இங்கே தங்க விலைக்கும் பார்க்கும்போது இங்கே தங்க விலை குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலங்களில் இங்கே 17-18 டினார் வரைக்கும் இருந்துச்சு 22 கேரட். இப்போ தான் அதிகரிச்சிருக்குது. அவசியமாக வாங்கணுமா இருந்தால் இந்த நாட்களில் வாங்குங்க. இல்லை கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம்னா பொறுமையாக பார்க்கலாம் குறைதா அப்படின்னு. இன்னைக்கு 2:30 மணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ காட்சி உங்களுக்காக பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்குது. 20,000 தினார் போனஸ். 5 பெண்கள் 20,000 தினார் போனஸ் அவங்களுடைய வாக்குமூலம் வீடியோ இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் கட்டாயம் மறக்காமல் வீடியோ பாருங்கள். காலநிலை குவைத்துடைய சூழல் இன்னும் அதிகமாக வேறு பிரச்சனைகளுக்கு மாறப்போகுது. அதே போல் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவில் மீண்டும் மழை ஆரம்பிச்சிருக்குது. வானிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான் குவைத்துடைய காலநிலை தற்போது சுழல் வேகத்தில் மாறி வருகின்றது. இதில் காற்று, தூசி, இடி, மின்னல், மழை, ருத்தூபா, கடைசியாக அதிக வெப்பம், ரோட்டில் ஆம்லெட் போடுற வெப்பம் விரைவில் வரப்போகுது. காலநிலைக்கு தயாராகுங்க, கவனமாக இருங்க. تكون هناك امطار حتى بداية شهر مايو إن شاء الله أو في تقلبات سريعة. أما بالنسبة للرياح فسوف تبدأ من اليوم الخميس إن شاء الله. تكون الرياح جنوبية شرقية مع اضطراب منخفض جوي سوف يؤثر علينا خلال هذا الأسبوع في عطلة الأسبوع وكذلك الأسبوع المقبل. وتستمر الرياح الجنوبية الشرقية تكون خفيفة إلى معتدلة ترتفع معها الرطوبة فيكون الطقس رطب وكذلك تظهر السحب ابتداء من
يوم السبت المقبل، وتتراوح درجات الحرارة العظمى ما بين 33 إلى 37 و38 درجة مئوية أحيانا في المناطق الصحراوية، وكذلك في ضواحي مدينة الكويت، وترتفع درجات الحرارة الصغرى وتتراوح ما بين 21 إلى 27 درجة مئوية. أما بالنسبة لفرصة الأمطار فتبدأ الفرصة بشكل أكبر خلال يوم الثلاثاء مساء ويوم الأربعاء ويوم الخميس المقبل إن شاء الله، وقد تكون الفرصة مهيئة حتى صباح يوم الجمعة. فننتظر هذا الشيء إن شاء الله بفارغ الصبر، وخاصة مع بداية شهر مايو والتي هي فترة انتقالية وبداية ابتداء فصل الصيف في نهاية شهر مايو المقبل. كانت هذه نشرتنا لهذا الأسبوع. அவசரம் பணம் கொடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்ற அனைவருக்கும் ஆபத்து. இதை விட பேராபத்து இன்னொன்று இருக்குது, அக்காமா இல்லாதவங்களுக்கு. வீடியோட தொடர்ச்சியில் இன்னும் சொல்கிறேன். இதை முதல்ல பார்த்துடலாம். யாரெல்லாம் வாஸ்தா வச்சோ காசு கொடுத்தோ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் அப்பாயின்மெண்ட் வரும். செக் பண்ணுவாங்க, ட்ரையல் பார்ப்பாங்க, ஓகேன்னா லைசனை கொடுத்துருவாங்க. இல்லை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கேன்சல் பண்ணி டிரைவர் என்ற உரிமத்தையே பறிச்சிருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் 11 எகிப்தியர்கள் பணம் கொடுத்த வழக்கில் சிக்கியிருக்கிறாங்க. உயர் அதிகாரி ஒருவர் சிக்கியிருக்கிறார். அதே மாதிரி கர்னல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மற்றும் சிறிய நாட்டவர்கள் 2 சிக்கியிருக்கிறாங்க. பணம் லஞ்சம் வாங்கி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணின வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் இவங்க அனைவருக்குமே சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு. அதே மாதிரி பதவியிலிருந்தும் இறக்கப்பட்டிருக்காங்க அதிகாரிகள். டிரைவிங் லைசன்ஸ் உரிமம் பெறதா இருந்தால் ஓட்டுநர் உரிமம் நேர்மையாக தான் பெற முடியும். ஒருவேளை ஏதாவது ஃப்ராடு பண்ணி எடுத்திருந்து பிடிப்பட்டிங்கன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க யார் யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த நாட்களுக்குள்ளே இஷ்யூ பண்ணின அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. எந்த காலகட்டம் அப்படின்றது எதுவுமே தெரிவிக்கலை. ஆனால் விரைவில் பிரச்சனை வரலாம். வாஸ்தா வச்சு லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் வெளியில் அக்காமா அடிக்கிறவங்களை பற்றியும் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்குது. காசு கொடுத்து லைசன்ஸ் மட்டும் இல்லை அக்காமாவும் அடிக்கிறாங்க நிறைய பேர், அவங்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒழுக்கக்கேடு மற்றும் ஒழுக்கக்கேடை தூண்டிய செயலுக்காக குற்றச்சாட்டின் பேரில் பத்திரிகையாளர் ஹலீமா போலந்திற்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 2000 தினார் அபராதமும் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வாதியான குடிமகன் தன் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலம் அவரை தூண்டியதாக கூறி அவளுக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். ஒருவேளை அவரே ஃபோட்டோவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரே கேஸு கூட கொடுத்துருக்கலாம். ஃபோட்டோவை அனுப்புகிறீங்க, ஃபோட்டோ தயவு செய்து கவனமாக இருங்க. ஏதாவது நிர்வாண ஃபோட்டோக்களை அனுப்பினீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கே யமனா திரும்பக்கூடும். நாட்டின் மிக முக்கியமான இடங்கள், நாட்டின் பெருமை மிக்க இடங்களுக்கு முன்னால் தன்னுடைய புகைப்படங்களை அநாகரிகமான முறையில் புகைப்படங்களை எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த வெளிநாட்டு ஃபெஷனிஸ்டா ஒருவருக்கு, நாகரிக கலைஞர் ஒருவருக்கு உடனடியாக வழக்கு தாக்கல் பண்ணி அவங்கள நாடு கடத்த உத்தரவிட்டிருக்கிறாங்க குற்றவியல் நீதிமன்றம். என்ன காரணம்னா இவங்க எடை உடையை காட்டி உடம்புல அங்கங்களை காட்டி குவைட் டவர்ஸுக்கு முன்னால், குவைத்துடைய பிரபல்யமிக்க இடங்களுக்கு முன்னால் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்த பலரும் நம்மளுடைய நாட்டை அவமதிக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேஸை போட தூங்கிட்டாங்க. உடனடியாக உள்துறை அமைச்சகம் அவங்க எங்கே இருந்தாலும் உடனடியாக தட்டி தூக்கி அவங்கள நாடு கடத்துங்க அப்படின்னு உத்தரவிட்ட பிறகு நாடு கடத்திட்டாங்க. கடைசியில் நாடு கடத்தின வெஞ்சத்தை அங்கே போயிருந்து வீடியோவில் வெளிப்படுத்தினாங்க. Anyway, so more day pass وأنا أصلا ما كنت أسوي شيء غلط بالكويت، بالعكس احترمت الديرة، يعني كلها كنت ألبس عباية. I didn't show my body, I didn't meet anyone. அதுக்கே இவங்க முட்டை விட்ட கோழி மாதிரி வாய வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, வியாழக்கிழமை நேற்றைய தினம் தீயணைப்பு தீ தடுப்பு தேவைகளை மீறும் 19 கடைகள் மற்றும் ஸ்டோர்கள் உடனடியாக பொது தீயணைப்பு படை நிர்வாகம் மூடியது. முன்னரே எச்சரிக்கப்பட்டு தேவைகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் இதோடைய குற்றச்சாட்டாகும். அதே மாதிரி எதிர்வரும் நாட்களில் அப்பார்ட்மெண்ட்கள்லையும் இந்த சோதனைகளை மேற்கொள்ள போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கார்ட்போர்டுகள், பழைய பொருட்களை சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து கவனமாக இருங்க. தீ தடுப்பு எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும். அடுத்ததாக குவைத்துடைய ஃபர்வானியா பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான சோதனைகளை. குவைத்துடைய முனிசிபாலிட்டி 105 இரும்பு தடுப்புகள், கூடாரங்கள், வாகன நிறுத்துமிடங்கள்
அகற்றப்பட்டிருக்கின்றது மற்றும் 12 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. مهندس فهد الرمحي المويزري رئيس قسم وزارة المخالفات فرع بلدية محافظة الفرعونية. اليوم استكمالا للجهود وتوجيهات سعادة مدير عام بلدية الكويت مهندس سعود دبوس وتوجيهات مباشرة من مدير الفرع مهندس مبارك العجمي. قسم وزارة المخالفات يقوم بحملة على التعديات على أملاك الدولة في محافظة الفرعونية في المناطق الاستثمارية والتجارية. الحملة هذه مستمرة في المناطق الاستثمارية والتجارية خلال الأسبوع القادم كاملا. نتمنى من الأخوة المواطنين والمقيمين اللي أقاموا مظلات حتى لا يتكبدوا خسائر إزالتها وفي حال وجود متسبب فيها حتى تقوم بلدية الكويت في توجيه لهم تهمة تعدي على أملاك الدولة. نرجو منهم التعاون وإزالة جميع التعديات ومعرفتهم قبل إزالتها من قبل بلدية الكويت. மிக மிக முக்கியமான தகவல் அகாமா இல்லாதவர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டில் இந்தியர் ஒருவர் தப்பி ஓடிய வழக்கில் நேற்றைய தினம் சால்மியா பகுதிகளில் கைது பண்ணப்பட்டிருந்தார். இது சம்பந்தமான கேஸை நான் போட்டிருந்தேன். இப்போ சில சமூக ஆர்வலர்கள், குறிப்பாக இந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கேள்வி எழுப்புறாங்க. 31 வருடம் இந்த நாட்டில் அக்காமா இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டது இல்லையா, கிளினிக் போயிருக்க மாட்டாரா, எத்தனையோ இடங்களில் உள்துறை அமைச்சகம் சோதனை சாவடிகள், எத்தனையோ இடங்களில் செக்இன் போடுறீங்க, இதுலையாவது மாட்டிருக்க மாட்டாரா, என்ன உங்களுடைய கடமை உணர்ச்சி, ஏன் இப்படி இருக்கிறீங்க? அந்த உள்துறை அமைச்சகத்தை சீண்டுறாங்க, உசுப்பேற்றி விடுறாங்க. இது என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வருடம் 5 வருடம் 15 வருடம் 20 வருடம் இந்த நாட்டில் நிறைய பேர் அக்காமா இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குது. தயவு செய்து இந்த வருடம் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி 10 வருடம் 15 20 வருடமாக இந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு அக்காமா இல்லாமல் போகிறதுக்குரிய முயற்சியை தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் எந்த மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இருந்துட்டீங்க, இனிமேலும் இருக்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து பொது மன்னிப்பில் போயிட்டு திரும்பி வாரத்துக்குரிய முயற்சியை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த பொது மன்னிப்பில் சாதாரணமாக நான் சொல்கிறது 25 30 40 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் இப்படி அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க காலமெல்லாம் இப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அவமானமாகவும் போகும். என்னடா நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு. அதால் கூட இன்னும் அதிகமான தண்டனைகளை கொடுக்கலாம். தயவு செய்து கவனம். அடுத்ததா எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் குழுவில் இருக்கக்கூடிய சவேர் சகோதரர் நேற்றைய தினம் ஃபஹீல் அதிவேக சாலையை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு. ரொம்ப கவனம். எகேலா புல் ஹசானியா அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ரோட்டில் ரொம்ப அதிகமான பள்ளங்கள் இருக்குது. தொடர்ந்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது, டயர் வெடிக்கிறது பதிவாகிட்டே இருக்குது. ரொம்ப கவனம் ஓட்டுனது. الحين الشارع هذا على كل مرة حاولت اناوقف اصور ما قدرت. الحين اضطريت اناوقف بالسبة الحفر الموجودة هنا. مرات اي عنده ونشات توقف هنا على طول الطريق ونشات. شوف الحفرة ايش كبرها طالعة. شوف هني طبعا طريق فيحيل كله تلفون من اول لاخر على يمينك ويسارك اللي رايح واللي راجع كله بالحفر. شوف هذا قبل يومين مريت ولا الطوش مالت السيارات كله مقطع الشارع والويشات واقفه قدام. فيا ريت تشوفون سالفه الحفر هذه. شوفوا طالعه. شوف الحفر هني الشارع كله تلفون بس هذه دائما كل واحد يطب فيها لازم تشوفه واقف قدام يطل الوجه. انا واقف هني بس عشان اوثق لكم. يا ريت توصل رساله حق وزاره الاشغال وهيئه الطرق. الحفر اللي على الطريق فيحيل شوفوا طالعه. حتى القدام كذلك نفس الشيء. هذا اللي يوديك صوب فيحيل. الحفر هناك كله ترقيع. நேற்றைய தினம் 2 கட்டமாக போட்டிருந்தாங்க இலங்கை தூதரகம் பதிவு செய்தவர்களுடைய பேர் காட்சிகளை. அதை நேற்றைய தினம் காலையில் செய்தியில் கொஞ்சமும் அதுக்கப்புறமா செய்தி போட்டு 10 மணிக்கெல்லாம் நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன். நிறைய பேர் கிடைக்கல போல். எல்லாருமே இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தொடர்ந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க. இல்லை, அதை நான் மிஸ் பண்ணலை, அதை நான் போட்டுட்டேன் வீடியோவாக. ஆனால் உங்களுக்கு தான் அந்த வீடியோ கிடைச்சிருக்காது. அதே போல் இந்த 41 பேர் மற்றும்
அதிலிருந்து 96வது வரைக்கும் மொத்த பேருடைய பேர் லிஸ்ட்டையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு. வியாழக்கிழமை 8:30லேருந்து 10:30க்குள்ளே வர சொன்னாங்க, போக முடிஞ்சிருக்காது. ஆனால் அந்த மாதிரி போகாதவங்க தயவு செய்து போய் எடுங்க திங்கக்கிழமை. இதில் வரக்கூடிய பேர்களை நல்லாவே பார்த்துக்கோங்க, உங்கள் பேர் இருந்தால் கட்டாயம் போகும். ஆறுமுகம் வசந்தகுமாரி, அனுலாவதி அத்தநாயக்க முதியன்சலாகி, அப்துல் ஹக், முகமது ஹனீஃபா, முகமது ரிஸ்வான் அல்லா பிச்சை, சுராங்கி புஞ்சுஹேவாகி, சாய்வுலெப்பை கலந்தர்லெப்பை, இனியாப்பிள்ளை, மீரா சாயிபு, ஃபனூன், ஹேரத் முதியன்சலாகி, சமீந்திரனி, கீதிகா ஹேரத், யோகேந்திரன் கலைமகள், ஆறுமுகம், சின்ன பழனியாண்டி ஸ்ரீதேவி, சுப்பிரமணியம் செல்வகுமாரி, விதானகமகி ஆஷா ಶಿರೋಮಿನಿ, ದುನುಕೆ ಪೊತಗೆದರ ಸೋಮಲತಾ, ಜಗತ್ರಿ ಸನತ ದೇವನಾಯಗಿ, ಸೆಲ್ವರಾಜ್ ಸುದರ್ಶನಿ, ಕಡವತ್ತ ಬೆದಿಗೆ ಇರಿಷಾ ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ, ಇರಂದಾರಿ ಪೆರಿಗೆ ಪ್ರಿಯಾಂಗನಿ ಯಮುನಾ ಕುಮಾರಿ, ಸುದುವ ದೇವಾಗಿ ನಿರ್ಯಂದ್ಯ ಸುವರ್ಣಮಾಲಿ, ಏಗೊಡಗೆದರ ಸೋಮಲತಾ ರಣಸಿಂಗ, ಸುಲೈಮಾಲೆಬ್ಬೈ ಫಾತಿಮಾ ಶುಕ್ರಿಯಾ, ಮರುದೈ ಕಂದಸಾಮಿ ಕೈಮಗಲ್, ವಿಧಾನ ಪತಿರನ ಮಲ್ಲಿಕಾ, ಅಮರಶೇಖರ ಸಿರೋಮಿ, ನಿರ್ಮಲಾ ಬಿಲಿಂದ, ಮಲಿಂಬದ ಗಮಗೆ ಚೋಲನಿ, ಸೂರ್ಯಾರಾಚಿಗೆ ಇನೋಕಾ ರಂಜನಿ, ಕಪುರುಗೆ ಅನೋಮಾ ದಿಹಾನಿ, ಕಾಳಿಮುತ್ತು ವಸಂತಕುಮಾರಿ, ತಿರುನಾವುಕ್ಕರಸು ಚಂದ್ರಿಕಾ, ನಲ್ಲತಂಬಿ ಗಣೇಶಮೂರ್ತಿ ವದಿನಿ, ರಂಪಟ ದೇವಾಗಿ ಧನುಷ್ಕ ನಿರೋಶಿನಿ, ಬೋಕಲಾಗಮ ರಾಳಲಗೆ ಇನೋಕಾ ಕುಮಾರಿ, ಅಮರಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಗುಣವತಿ, ಮೊಹತ್ತ ದುರಗಿ ನಯನ ದೀಪ್ತಿ, ವನಿರಾಜ ಪತಿರಾಜ ಶಾಮಿಲನಿ, ಮತುಮಾ ವಾಲ್ಪೊಲಗಿ ಸಾಂದ್ರಿ ರಶಿಕಾ ಸಮನ್ಮಲಿ, ಮೈಕೇಲ್ ಅಪ್ಪುಹಾಮಿಲಾಗಿ ಸುರೇಖಾ ನದೀಶಾನಿ, ಅಯ್ಯರ್ ಶರಸಂಬಾಲ್, ರತ್ನಾಯಕ ಮುದಿಯನ್ಸಲಾಗಿ ಲಕ್ಷಣಿ ಶಶಿಕಲಾ ಪ್ರಿಯಾಮಲಿ, ರನ್ಸಾಗರ ಇದಿಕಾಮಿಲಾಗಿ ಪಾಪಾವತಿ, ಮೊಹಮ್ಮದ್ ಅಲಿ ಮೊಹಮ್ಮದ್ ರನೀಸ್, ವಿಧಾನಲಾಗೆ ಉದ್ದೇನಿ ನಿರೋಷಾ ಪೆರೇರಾ, ದುವಲಾಗೆ ಜಿಮಾರಿಸ್ ಚಂದ್ರಲತಾ, ಸುರಸಿಂಗ ಆರಾಚಿಗೆ ಸಮಂತಿ ಬೇಬಿ, ರಾಜಕರುಣ ಪಂಡಿತಯಾಲಾಗೆ ನಿರೋಸ, ಕಾರ್ಯಪೆರುಮ ಅತುಕೊರಲಗೆ ಡಾನ್ ನಿಲುಕ ರೊಶಾನಿ, ದುನ್ ತಿಲಕ ಗೆದರ ಚಂದಿಮ, ಹತುರು ಸಿಂಘ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ಸಮನ್, ಸಿಂಹಬಾಹು ಆಚಿ ಅತುಕೊರಲಗೆ ನದೀಕಾ, ಗಂಗಾಬದ್ ಆರಾಚಿಲಾಗೆ ದೀಪ್ತಿ ಅನೋಜ, ಕಣ್ಣನ್ ದುರೈಸ್ವಾಮಿ ನಿರ್ಮಲಾ, ವತ್ತವಾನ ವಿಧಾನಗೆ ಸುನಿಲಾ ಪ್ರಿಯಂತಿ, ಹತದುರ ಎರ್ತಿಯಲ್ ನಿಶಾಂತಿ ಸಿಲ್ವಾ, ಗಂಹೇವಾಗೆ ದೀಪಾನಿ ಮಂಜುಳಾ, ಸನ್ಮುಗಂ ಗಣೇಶಮೂರ್ತಿ ಜ್ಞಾನೇಶ್ವರಿ, ಲಿಸಿ ಮಹದುರಗೆ ಚಮಿಲಾ ತುಷಾನಿ, ಸಿನ್ನಯ್ಯ ದೀಪಾ ರಂಜನಿ, ವಿಜಯತುಂಗ ಲಿಯನ ಬಡ ಬೆಡಿಗೆ ರಂದಿಕಾ, ಪಂಡಿತರತ್ನ ವಾಸಲ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ರಸಿಕಾ ಕುಮಾರಿ, ವನಶೇಖರ ಮುದಿಯನ್ಸಲ ನಾಗೆತ್ ಗೆದರ ನಂದನಿ ವನಶೇಖರ, ಅಮರಸಿಂಗ ಹೇವಾಗೆ ರತ್ನಕಾಂತಿ, ಮಾಪ ಮುದಿಯನ್ಸಲಾಗೆ ಮಾಲನಿ ಚಂದ್ರಿಕಾ ಗುಣಶೇಖರ, ಆರ್ಮುಗಂ ವೇಲು ಕಾಳಿಯಮ್ಮ, ವಿಜಯತುಂಕಲಾಗೆ ಕುಮುದಿನಿ ದಮಯಂತಿ ವಿಜಯರತ್ನ, ಹತಿಮುನಿಗೆ ಮಂಜುಳಾ ನಿಶಾಂತಿ, ಜಮ್ಮಾ ಖಾನ್ ಮುಮ್ತಾಜ್ ಬೇಗಂ, ಮೊಹಮ್ಮದ್ ನಲೀಂ ಫಸೀನಾ, ಜಯಮನ ಆರಾಚಿಗೆ ದೀಪಿ ಮಂಗೀಲಾ ಹಾಮಿನಿ, ವಲಿಚ್ಚೋರು ಹೇವಾಗೆ ನಿಮಾಶಾ ಮಧುರಾಂಕಿ, ವಿಕ್ರಮಸಿಂಗ ಅಲುಗೊಲ್ಲ ಅಪ್ಪುಹಾಮಿಲಾಗೆ ಗಯಾನಿ
விக்ரமசிங்க, பிச்சமுத்து, பரமசிவம், சந்திரகலா, விஜயகுமார புஷ்பராணி, தப்பாவாரிகே இராங்கனி ஃபெர்னாண்டோ, பள்ளித்தம்பி ஆபிதா உம்மா, ஹபாக்கல்லா ஹேவாகி புஷ்பா தமயந்தி, சையது இப்ராஹிம் நஷீஹா, முஸ்தபா அமீர் கான் சாலிம், விக்ரமசிங்க ஆராய்ச்சிಗೆ ಕುಮುದು ದಿಲ್ಮಿನಿ ಅಲ್ವಿಸ್, ಗುನಿಯನ್ಗೊಡಗೆ ಸಚಿನಿ ಹಸಂಗ ಸರತ್ಚಂದ್ರ, ಇಬ್ರಾಲೆಬ್ಬೆ ಮೊಹಮ್ಮದ್ ಮೊಹೈದೀನ್ ಮಹಿಮೂನಾ, ಅಲಗರತ್ನಂ ವಿಜಯಕಾಂತನ್ ದಕ್ಷಿಣಿ, ಮೊಹಮ್ಮದ್ ಫಾಯಿಸ್ ಸಂಸುಲ್ ರಸ್ಮಿಯಾ, ಗಲಪತಿಗೆ ಚಂದ್ರಣಿ, ರಾಜಪಕ್ಷ ಇಹಲ ಪಲೆಗೆದರ ಸುಮಿತ್ರಾ, ಪಾಲಮಂಡಿಗೆ ಇಂದ್ರಾಣಿ ಪೆರೇರಾ, ವೆಲಿವೇರಿಯ ಮಹಾವಿಧಾನಗೆ ಕೃಷಾಂತಿ, ಅಬ್ದುಲ್ಲಾ ಆಯಿಷಾ, ಸಂಸುದ್ದೀನ್ ಸಿತ್ತಿ ನಸೀರಾ, ವನ್ಯಹಾಮಿಲಾಗೆ ತುಮಾಲಿ ಪ್ರತಿಪಿಗಾ, ಹಿಂಗುಲ ವತ್ತಹೇವ, ಕೃಷಿಕಾ ನಿಮಂತಿ ಸೋಮವೀರ, ಅಕುರತಿಯ ಗಮಗೆ ತುಷಾರಿ ಕಾಂಚನಿ, ಹೆಟ್ಯಾರಾಚಿಗೆ ಅಪ್ಪುಹೆನ್ನ ರಂಜನಿ, ಅತನಾಯಕಲಾಗೆ ದೀಪನಿ ಶುನಿತಾ ಅತನಾಯಕ, ರಂಗಸ್ವಾಮಿ ಸಿತ್ತಿ ಕೃಷ್ಣವೇಣಿ, ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ ದರ್ಶನಿ, ಚಿತ್ರ ಆರಾಚಿಗೆ ಡೊನ್ ವಾಸನ அனுராதிகா, சின்னப்பா கேத்தரின். நீங்கள் போகிறது போகாதது, நான் இன்னும் வார மாதம் தான் போக போகிறேன், இப்போ எனக்கு அவசரம் இல்லை அப்படின்னா கூட தயவு செய்து போய் பாஸ்போர்ட்டை எடுங்க. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் நச்சரிக்கிறாங்க. இன்னும் பாஸ்போர்ட்டை பதிவு செஞ்சுருந்தால் பாஸ்போர்ட் வெளியிடுறாங்க, தூதரகத்துக்கு குறை சொல்லாதீங்க, தூதரகம் சரியாக தான் செய்கிறாங்க, மக்கள் இன்னும் போய் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணலை அப்படின்னு. தயவு செய்து போங்க, அதை போய் எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பிடுங்குறாங்கன்னு பார்ப்போம். சரியா? இந்த பாஸ்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்குது, நிறைய பேர் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்கிற அந்த குறைபாடு தானே இப்போ அதிகமாக வருது. பேர் வந்திருந்தா நீங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6ஆம் மாதம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி சரி போகலாம், டிக்கெட் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக போய் முதல்ல பாஸ்போர்ட்டை கையில் எடுங்க. அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்போ டிக்கெட்டு போட்டு போங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தயவு செய்து வேகப்படுத்துங்க. இலங்கை தூதரகமே, மக்களை சீரழிக்க விடாதீங்க. பாவம், ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நொந்து நூலாகி போய் இருக்கிறாங்க. இன்னும் அவங்கள இந்த நாட்டில் கஷ்டப்பட விடாதீங்க. தயவு செய்து முயற்சி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.